கண்ணெதிரே தோன்றினாள். சொல்லு ப்ரோ, என்ன விஷயம்? சந்தோஷ், நேற்று நைட்டு நீ என் ரூம்க்கு வந்தியா? உன்னதான் கேட்கிறேன், நேற்று நைட்டு என் ரூமுக்கு வந்தியா? இல்லையே பிரதர், நான் ஏன் நைட்டெல்லாம் உங்க ரூமுக்கு வர போறேன்? ஐயோ, சொல்றேன். போய் சொல்றேன். போய் சொல்றியா நீ? சிவா, ப்ரோ, சொல்றா. நான் உங்க ரூமுக்கு வரல. எதுக்கு வந்த? சொல்லு. ப்ரோ, வேண்டாம். சொல்றா. சிவா, நிறுத்து. விடு. வர. சிவா, என்ன பண்ணிட்டு இருக்க? விடு அவனை. சிவா, அவன் என்ன தப்பு பண்ணான்னு அவனை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? நேத்து நைட் என் ரூமுக்கு வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டான். சொல்றா, அது எதுக்காக எடுத்துட்டு போன? உங்க ரூம்குள்ள இருக்க ஃபைல நான் ஏன் ப்ரோ எடுக்கணும்? அதனால எனக்கு என்ன யூஸ்? அப்ப நீ என் ரூமுக்கு வரல. அப்புறம் எப்படி இந்த பிரேஸ்லெட் என் ரூமுக்கு வந்துச்சு? இந்த பிரேஸ்லெட் இந்த பொறுக்கியோட தானா? நீ என் ரூமுக்கு வந்து அந்த ஃபைலை எடுக்கிறப்பதான் உனக்கே தெரியாம இது அங்க கழண்டு விழுந்திருக்கு. நீ என் ரூமுக்கு வந்ததுக்கு சாட்சியே இந்த பிரேஸ்லெட் தான். சந்தோஷ், மரியாதையா உண்மையை சொல்லிடு, எதுக்காக அந்த ஃபைலை எடுத்துட்டு போன? சந்தோஷ், சிவா கேக்குறான்ல, எதுவா இருந்தாலும் சொல்லிடு. இப்படி எல்லாம் கேட்டா அவன் பதில் சொல்ல மாட்டான். சொல்ல புரியா இல்லையா? சொல்லு. சொல்லு, எதுக்கு எடுத்து போன? சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? பண்ணி அடிக்காதண்ணா, நான் உண்மையை சொல்லிடுறேண்ணா. சொல்லு. அந்த ஃபைல நான் தான் எடுத்தேன். சந்தோஷ், எதுக்காக அந்த ஃபைல் எடுத்த? சொல்றேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இவனால தலையில தொங்க விட்டு தோலை உரிக்கணும், அப்பதான் புத்தி வரும். ராஸ்கல் அண்ணன், இப்ப இவனை திட்டுறதுனாலயும் அடிக்கிறதுனாலயும் என்ன நடக்க போகுது சொல்லுங்க? பாவம், இந்த சின்ன பையனை திட்டம் போட்டு ஏமாத்தி இந்த காரியத்தை பண்ண வச்சிருக்கிற அந்த சப்தகிரி நம்மள இந்த ப்ராஜெக்ட்ல மூவ் ஆக விடாம பண்றதுக்காக தான் அந்த ஃபைலை எடுத்து லாக் பண்ணி வச்சிருக்கான். சிவா, இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணாதான் நமக்கு லோன் கிடைக்கும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம வீட்ல இருந்த ஃபைலை அவனாலே எடுக்க முடியுதுன்னா அந்த ஃபைலை அவன்கிட்ட இருந்து நம்மளால ஏன் எடுக்க முடியாது? இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஃபைல் நம்ம கைக்கு வரும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி சாரி சக்தி. நீங்க என்ன சார் தப்பு பண்ணீங்க? இப்ப எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நான் கொடுத்த ஃபைல் எடுத்துட்டு வந்து நீ கரெக்டா தான் வச்சிருக்க. சந்தோஷ் தான் எடுத்துட்டு போயிருக்கான். உன்னை புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன்ல. சந்தோஷ் தான் அந்த ஃபைல் எடுத்துட்டு போயிருப்பான்னு அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல சார், அதனால என்ன திட்டினீங்க. பரவாயில்ல சார். நீ எவ்வளவு பொறுப்பான பொண்ணுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது சக்தி. ஆக்சுவலா நான் உண்மையிலே கோவப்பட்டெல்லாம் திட்டல.
அது இயலாமைனால வந்த கோவம்தான். அதை நான் உன் மேல காட்டிட்டேன். உன் மேல நான் அந்த அளவுக்கு கோவத்தை காட்டியிருக்கூடாது. அந்த நேரத்துல உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படிதான் சார் கோவப்பட்டிருப்பேன். அத்தனை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அந்த டாக்குமெண்ட் காணாம போறப்போ யாருக்கு தான் கோவம் வராம இருக்கும்? உங்க கோவத்துக்கான வடிகாலா இருந்தேங்கிற அளவுல எனக்கு சந்தோஷம்தான் சார். அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்ல. நம்மளுக்கு பிடிச்சவங்களோட மனசை காயப்படுத்திட்டோங்கிறப்ப யாருக்கு தான் வருத்தம் இல்லாம இருக்கும்? சாரி சார். நீங்க இப்ப இன்னொரு தடவை என்கிட்ட சாரி கேட்டீங்கன்னா நான் அதுக்காக கோச்சிப்பேன், பாத்துக்கோங்க. சக்தி சக்தி, ஓகே 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 ஓகே. சரிங்க சார். அந்த டாக்குமெண்ட்டை பேங்க்ல சப்மிட் பண்ணி லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னு ருத்ராமா சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த சப்தகிரி கிட்ட இருந்து கண்டிப்பா எடுத்துருவேன்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது எப்படி சார் முடியும்? முடியும் சக்தி. முக்கியமா அது சம்பந்தமா தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். நீ கேட்டுட்டு என்னன்னு சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில சப்தகிரியும் ரகுவும் ஒரு மீட்டிங்காக பெங்களூர் கிளம்பி போறாங்க. அப்ப நாம என்ன செய்ய போறோம்னா, இதான் சக்தி பிளான். பிளானிங் சூப்பரா தான் இருக்கு. ஆனா இதை நம்ம பண்ண முடியுமா? உன்னோட கோஆபரேஷன் இருந்தா கண்டிப்பா பண்ணிடலாம். சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடலாம் சார். ஆனா இதுல சந்தோஷம் கூட வேணுமா? அவன் தான் கண்டிப்பா வேணும் சக்தி. அவனால தானே அந்த டாக்குமெண்ட் சப்தகிரி கைக்கு போச்சு. அதனால அவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போனா தான் இன்னொரு முறை அவன் தப்பு பண்ண மாட்டான். மருமகளே, நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அத்தை. நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். என்ன மருமகளே, என் மேல ஏன் கோவப்படுற? என்னை என்ன பண்ண சொல்ற? நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து நீங்க மறைச்சிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிரு மருமகளே. வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவ இப்போ என்னைய எதிர்த்து பேசி நீயா நானானு பாத்துக்கலாங்கிற அளவுக்கு போயிட்டா. அந்த பொறம்போக்கு நம்ம வீட்டு பொண்ணு மனச ஆசையை உண்டு பண்ணிருக்கான். அவனை எப்படி அத்த சும்மா விட்டு வச்சீங்க? திவ்யா லவ் பண்றான்னு அடிச்சிங்க, சூடு வச்சீங்கல்ல. அதை விடவும் டபுள் மடங்கா அந்த பொறுக்கியோட கை காலம் உடைச்சு அவன் நெஞ்செலும்பு நொறுக்கி இருக்க வேண்டாம் நீங்க. எனக்கு மட்டும் இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த இடிகிட்ட ரெண்ட பொளந்திருப்பேன். நீ சொன்ன மாதிரியே அவனை சின்ன பின்னமா ஆக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நான் போய் அவனை பார்த்தேன். ஆனா அவன் என்னையவே பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, நான் உங்க பொண்ணை லவ் பண்ணவே இல்ல, அவங்க தான் என்ன லவ் பண்றாங்க, நான் விலகி விலகி போனாலும் அவங்க தான் என்ன தேடி தேடி வராங்க, ஆனா என் உயிரே போனாலும் நான் உங்க குடும்பத்துக்கு துரோகமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். இவளுக்கு தான் அவன் மேல ஆசை இருக்குங்கிறத நானே கண்ணால பாத்துட்டேன். என்னை என்ன பண்ண சொல்ற? அதெல்லாம் சும்மா கதை அத்தை. எல்லாமே நடிப்பு. அந்த வேலைக்காரி நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருந்துகிட்டு ஏன் இடத்த பிடிக்க பாக்குறான். அவளோட அண்ணன் நம்ம வீட்டுக்கு மருமகனா வர பாக்குறான். இதுக்கு மேலேயும் ஒன்னும் செய்யாம கைய கட்டி வாய பொத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டு மானம் காத்துல சந்தி சிரிச்சுட்டு போயிடும். நாம நம்ம வீட்டு பொண்ணை கண்டிக்கிறத விட அவனை முதல்ல தண்டிக்கணும். அப்பதான் நம்ம வீட்டு வேலைக்காரிக்கும் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி ஆகிறதுக்கு நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவேன். நான் மம்மி கொடுத்த டாஸ்க்ல நான் ஜெயிச்சு காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க.
அனிருத் தம்பி சாங்ஸ கேட்டாலே ஒரு 25 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது. குத்து சாங்கெல்லாம் பிரமாதப்படுத்துறாரு. செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு இவரை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. இந்த தம்பியோட பர்த்டே எனக்குன்னு பார்த்து நேர்ல போய் பொக்கே கொடுத்து வாழ்த்திட்டு நான் உங்களோட தீவிரமான ரசிகை தம்பின்னு சொல்லி ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து அத பெருசா ஃப்ரேம் போட்டு இந்த வீட்ல மாட்டணும். என்னடா இது, பாட்டு நின்னு போச்சு. என்ன இது, குரூப்பா வந்து இப்படி வெறப்பா நிக்கிறீங்க? கூர்காலாம் கூட வந்திருக்காங்க. நீங்களாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? we are IT officers. அப்படினா நம்ம டிபார்ட்மென்ட் தமிழ்ல எப்படி சொல்றதோ அந்த அம்மாவுக்கு புரியவை நிலாம்பரி. ஓகே சார், நாங்க வருமான வரித்துறையில இருந்து வந்திருக்கோம். உங்க வீட்டை சோதனை பண்ணணும். ஓ மை குட். ஓ மை குடா? அதிர்ச்சியானா சொல்லுவாங்களே, அது ஓ மை காட். ஓ மை காட், எதுக்காக ஏன் வீட்டுக்கு சோதனை போட வந்திருக்கீங்க? ஒய் 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 ஒய். ஆமாங்கோ. ஆமா கோவா. ஆல் சிங் கோ அவுட்சைட். All officers go inside. Come on officers, search. Yes sir. சிங்க நில்லுங்க. ஐயோ, நீங்க சொன்ன உடனே இந்த பட்டியை திறந்து விட்டு ஆடு மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் போறாங்களே. போவாதீங்க, இருங்க. எப்பா சிங்கு ஆபீசர், ஓவரா அப்படி முறுக்கிட்டு நிக்காம நீங்க நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்கப்பா. தம்பிங்களா, நீங்களும் கொஞ்சம் சொல்றத கேளுங்கப்பா. We are not your தம்பிஸ். We are officers. Call us sirs. தம்பி, நான் இப்பதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த பாஷைய கத்துக்கிறதுக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும்னு சொல்லிருக்காங்கப்பா. அதனால இப்ப நீங்க தமிழ்லயே பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே மாட்டேங்குது. சார் என்ன சொல்றாருன்னா, நாங்களாம் அதிகாரிங்க, எங்களை தம்பின்னு எல்லாம் கூப்பிடக்கூடாது, சார்னு தான் கூப்பிடணும். அவங்கள நீங்க மேடம்னு தான் கூப்பிடணும். சரிங்க தம்பிங்களா. ஐயோ இல்ல, சரிங்க சார். நாங்க தான் உங்க வீட்டை ரைட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்றோம்ல, அப்புறம் ஏன் எங்க டியூட்டியை செய்ய விடாம தடுக்கிறீங்க? ஆபீசர் மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்ல ரெய்டு பண்ற அளவுக்கு நாங்க முறைகேடா எதுவுமே சேர்க்கல. சோத்தெல்லாம் முறையா தான் சேர்த்திருக்கோம். இது சொத்தை எல்லாம் முறையாதான் சேர்த்திருக்கோம். எங்க வீட்டுக்காரரு பெரிய பிசினஸ் மேனு, ரொம்ப நேர்மையானவரு. நாங்க பெரிய கோடீஸ்வரங்க. எங்க மேல சந்தேகப்பட்டு நீங்க இப்படி ரெய்ட் பண்ண வரலாமா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். உங்க ஹஸ்பண்ட் சப்தகிரி நேர்மையானவர் நீங்க சொல்றீங்க, ஆனா அவரு பிசினஸ்ல வர லாபத்தை குறைச்சி காட்டி கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை ஏமாத்திட்டாருன்னு எங்களுக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு. அதனாலதான் நாங்க ரெய்டுக்கு வந்திருக்கோம். ஐயோ, அப்படிலாம் இருக்காதுங்க ஆபீசர் சார். எங்க பிசினஸ் எதிரிங்க யாரோதான் பொறாமையில உங்களுக்கெல்லாம் தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. அப்படி சொன்னா பாருங்க, அவன் வீட்ல போய் நீங்க ரெய்டு பண்ணுங்க. அவன் தான் பெரிய ஃப்ராடா இருப்பான். எங்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. நாங்க ஒண்ணு சும்மா வரல. அப்படி என்ன உங்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல் கிடைச்சது? ஓ, ஆபீசரே கேள்வி கேக்குறீங்களா? நீலாம்பரி மேடம், ஆரம்பிங்கோ. இவர் வேற கோன்னு. உங்க அயன் ஃபேக்டரியில நாங்க ஒண்ணு அயன் பாக்ஸ் கம்பெனியே நடத்தல. அயன்னா இரும்பு. இந்த வருஷம் வருமானம் 40 கோடி. ஆனா உங்க வீட்டுக்காரர் கணக்கு காட்டினது வெறும் 5 கோடி தான். எக்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து வந்த லாபம் 50 கோடி. ஆனா சப்தகிரி கணக்கு காட்டினது 8 கோடி தான். கல்குவாரியில வந்த வருமானம் 20 கோடி. ஆனா அதுல வருமானம்னு சொன்னது 5 கோடி தான். ஸ்டீல் ஃபேக்டரியில இருந்து வந்த வருமானம் 60 கோடி. ஆனா அவர் கணக்கு காட்டினது வெறும் 10 கோடி தான். கிரானைட் பிசினஸ்ல வந்தது மட்டும் 70 கோடி. ஆனா கணக்கு காட்டினது 12 கோடி தான். உங்க வீட்டுக்காரருக்கு எல்லா பிசினஸ்லயும் சேர்த்து மொத்தமா கிடைச்ச உண்மையான வருமானம் 245 கோடி.
245 கோடியா? ஆனா அவர் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டினது வெறும் 60 கோடி தான். அதுக்கு மட்டும் தான் வரி கட்டியிருக்காரு. பாருங்க, 185 கோடிய மறைச்சிருக்காங்க. 185 கோடியவா மறைச்சிருக்காரு? எங்க காட்டுங்க. ஒண்ணுமே தெரியலையே. அரே அதெல்லாம் படிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சதா கொஞ்சம் இருங்க. எங்க வீட்டுக்காரரும் என் மகனும் பெங்களூருக்கு போயிருக்காங்க. நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா இல்லையான்னு நான் போன் போட்டு கேட்டுக்கிறேன். யா சிங்கு யா, நாங்க உள்ள வந்துட்டோம்னா நீங்க வெளியே யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நான் வெளியில யாருக்கும் போன் பண்ணல, என் வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசணும். ஆனா இப்ப அவங்க வெளியில தானே இருக்காங்க. ஆமால, ஆமா. சிங்கு சார், ஆபீசர் மேடம், நீங்க 2 பேரும் சொல்லிதான் இவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. ஆனா அந்த பணம்லாம் இப்ப வீட்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். அவங்க மறைச்சு வச்சிருந்தா வேற எங்கேயாவது தான் மறைச்சு வச்சிருக்கணும். அந்த இடம் எங்கன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் தேடுங்க. வாங்க போவோம், கிளம்புங்க. நாங்க அந்த பணத்தை தேடி வரல. அப்புறம் எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? பிசினஸ்ல உண்மையான வருமானம் என்னங்கிற ரகசிய ஃபைல் அவர்கிட்ட தான் இருக்கும். அதை எடுத்துட்டு போக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆல் டீடைல் சொல்லியாச்சு. இனிமே எங்களை தடுத்தாச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவோம். வேணாம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் ஒரு அப்பாவி, பாவம். உண்மையாவே இவர் பாவம். வாய பொத்திட்டு இங்கேயே நிக்குது. சத்தம் வந்தது அப்புறம் உன்ன அரெஸ்ட் பண்ணுது. இனிமே நான் உங்களை தடுக்கவும் மாட்டேன், எதுவும் பேசவும் மாட்டேன். சர்ச்சிங் முடியற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், புரியுதா? புரிஞ்சுது. ஓகே காய்ஸ், கம் ஆன் சர்ச். சக்தி, நீ அங்க போய் செக் பண்ணு, நான் இந்த ரூம்ல செக் பண்றேன். ஐயோ, சிங்கு, எதுக்கு இப்படி பூட்டி இருக்கிற பீரோவெல்லாம் உடைக்கிற? சாவி கேட்டா நான் கொண்டு வந்து தரப்போறேன்ல. எங்களுக்கு தேவையான ஃபைலை எடுக்கிறதுக்கு இப்படித்தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு தேடுவோம். எங்களை இனிமே எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அதுக்காக நீங்க இப்படியா செய்வீங்க? அந்த மேடமும் தான் தேடுறாங்க. அவங்க எவ்வளவு அழகா பொறுப்பா தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்களும் அவங்கள மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல. கையில இருக்கிற 5 விரலும் ஒன்னா இருக்கா சொல்லுங்க. இல்ல, ஏத்தம் வித்தியாசமா தான் இருக்கு. அப்படிதான் மனுஷங்களும். அவங்கள மாதிரி எங்களால தேட முடியாது, எங்கள மாதிரி அவங்களால தேட முடியாது. அவங்க அப்படித்தான், நாங்க இப்படித்தான். அண்டர்ஸ்டாண்ட்? இல்ல இருந்தாலும் Shut up. அனாவசியமா பேச்சு கொடுத்தோ எங்களை டியூட்டி செய்ய விடாம தடுக்கிறே. அப்புறம் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணும். அட என்ன சிங்கு, இதுக்கெல்லாமா அரெஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல சரி, நீங்க உடைங்க, இழுத்து போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படிலாம் தேடணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் தேடுங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். சலோ. என்னதான் ஆபீசரா இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட ஒரு சாந்தம் இருக்கு. பேசி பாப்போம். ஆபீசர் தங்கம், இல்ல ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு படிச்சு ஆபீசரா வந்திருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆனா உங்க பேர் தான் ரொம்ப டெரரா இருக்கு. ஏன், சக்திங்கிற பேர் நல்லா தானே இருக்கு. என்னது?
சத்தியமா நீலாம்பரிங்கிற பேரு நல்லாதான் இருக்கு. என்ன நல்லா இருக்கு? எனக்கு அந்த பேரை கேட்டாலே படையப்பா படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுல வில்லியா வர ரம்யா கிருஷ்ணன் பேரும் நீலாம்பரி தான். அதுல அந்த அம்மா ரஜினி பக்கத்துல நின்னு படையப்பா அப்படின்னு கத்தும்போது நான் அப்படியே நடுங்கி போயிருவேன் தெரியுமா? எனக்கு இந்த பேரை கேட்டாலே ஒரு பயம் வரும். உங்களுக்காக என் அப்பா அம்மா வச்ச பேரை மாத்திக்கவா முடியும்? ஆஹா, உங்க பேரெல்லாம் நான் மாத்திக்க சொல்லல. உங்க முகத்துக்கு நீலாம்பரிங்கிற பேரு சாந்தமா தான் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன் கேக்குறீங்க? எனக்கும் கல்யாண வயசுல ஒரு அழகான பையன் இருக்கான். அவனுக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அமையவே மாட்டேங்குது. இப்ப உன்னை பார்த்ததும் நீதான் அவனுக்கு பொருத்தமான பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்ட. உன்ன மாதிரி ஒரு தேவதை தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். நீ என்ன சொல்ற கண்ணு? நீலாம்பரி, இந்த அம்மா என்ன சொல்லுது? நான் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு சொல்றாங்க சார். அப்படியா சொல்லுச்சு? எஸ் சார். ரெய்டுக்கு வந்த லேடி ஆபீசரை தன்னோட மகனுக்கு பொண்ணு கேட்டது மிகப்பெரிய தப்பு. இது மன்னிக்க முடியாத குற்றம். ஐபிசி செக்ஷன் 469 படி இவங்களுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும். ஒரு பொண்ணு கேட்டதுக்காகவா சிங்கு? ஆமா, இது பெரிய ஆஃபென்ஸ். இப்பவே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். வாங்க. அரெஸ்டா? ஆபீசர் மேடம் என்ன காப்பாத்துங்க. நான் உங்களை பொண்ணு கேட்டது தப்புதான். உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும். வாங்க போலாம். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. என்ன அரெஸ்ட் பண்ண வேணான்னு சிங்கு சார் கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் மேடம். இனிமே என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது, ஓகேவா? கேட்க மாட்டேன் சார். பார்த்தா பாவமா இருக்காங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறலாம். இந்த லேடிய உனக்காக மன்னிக்குது நீலாம்பரி. This is first and last. Be careful, okay? சரிங்க சங்கு சார். பாத்தீங்களா நீலாம்பரி? இல்ல சரிங்க சிங்கு சார். செக் பண்ணுங்க. ஓகே சார். நீலாம்பரி, என்ன போன் ரிங் சவுண்ட் கேக்குது? ஆமா சார். எங்க இருந்து கேக்குது? இதுல இந்த சவுண்ட். இது லேண்ட்லைன். அதான் நீங்க கட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் எப்படி அடிக்கும்? சார், இங்க தான் இங்க இல்லம்மா. இதோ ஏய் இரு. உங்ககிட்ட போன் இல்லன்னு இப்ப வேற போன் ரிங் ஆகுது. அது வெளியே எடு. யார் போன் பண்ணது? என் தங்கச்சி கால் பண்ணிக்கிட்டே இருக்கறா. தங்கச்சி கால் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க போனை வாங்கியாச்சு. உங்க லேண்ட்லைனையும் நாங்க கட் பண்ணியாச்சு. அப்புறம் அதுக்கு போனை எங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சீங்க. நான் உங்களுக்கு தெரியாம மறைச்சு வைக்கல, என் வீட்டுக்காரருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன். சரி, உங்ககிட்ட தான் ஆல்ரெடி ஒரு போன் இருக்குல்ல, அப்புறம் ஏன் தெரியாம இன்னொரு போன் யூஸ் பண்றீங்க? அது நான் என் வீட்டு ஆளுங்க கூட தனியா ஸ்பீக் பண்றது என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. அவங்க நம்பரை கூட என் போன்ல வச்சுக்க கூடாதுன்னு அவரு சொல்லிட்டாரு. அதனாலதான் தனியா போன் வாங்கி என் வீட்டுக்காரருக்கு தெரியாம எல்லா நம்பரையும் இதுல வச்சிருக்கேன். மத்தபடி தப்பாலாம் இல்ல மேடம். சரி சரி, இது மட்டும் தானா இல்ல இன்னும் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஐயோ, இதுக்கு மேல எதுவுமே கிடையாது சிங்கு. நீலாம்பரி, கண்டினியூ பண்ணுங்க. எஸ் சார். சிங்கு சார், பெங்களூர்ல மீட்டிங் கேன்சல் ஆகி என் வீட்டுக்காரரும் பையனும் திரும்ப வந்திருப்பாங்கன்னு தோணுது. இப்பவே கதவை திறந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றேன் பாருங்க. சார், இந்த மேடம் சொல்லிட்டு போற மாதிரி சப்தகிரி வந்திருந்தானா நாம அந்த ஃபைலை எடுக்க முடியாம போயிடுமே சார். அதான் எனக்கும் புரியல சக்தி. வா, என்னன்னு பாப்போம்.
மரகதம் வா. நான் கூட என் வீட்டுக்காரர் தான் வந்துட்டாரோன்னு நினைச்சேன். உன் வீட்டுக்காரர் தான் பெங்களூர் போயிட்டாரு. ஆமா. அவர் எங்க வர்றது? அதனாலதான் நானே உன்னை பார்த்து வாத்தி படத்துக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்ப மணி 12 ஆகுது, ஷோ இருக்கு, போலாமா? அது என்ன தீபா, வீட்ல நீ மட்டும் தான் இருப்பேன்னு வந்த, பார்த்தா இத்தனை பேர் இருக்காங்க. யார் இவங்களா? இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? சொல்லவே இல்ல. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. நாம எல்லாருமே சேர்ந்து வாத்தி படத்துக்கு போவோமா? ஓ, இல்ல மேடம், நாங்கெல்லாம் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏற்கனவே பாத்துட்டீங்களா? அப்படின்னா நாங்க தான் இன்னும் பார்க்காம இருக்கோமா? தீபா, நாம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அட, சொந்தக்காரங்களை வீட்டுல விட்டுட்டு நாம மட்டும் எப்படி படம் பாக்குறது மரகதம்? நீ போயிட்டு வா. என்ன, நீ போய் பார்த்துட்டு தனுஷ் நடிச்சது எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லு, சரியா? சரி தீபா, நீ உங்களை என்னன்னு பாரு, நான் கிளம்புறேன். போயிட்டு வா. அதான் அவ போயிட்டாள. நீங்களாம் போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. சார், எல்லா ரூம்லயும் தேடியாச்சு, எந்த ரூம்லயும் இல்ல. இதான் கடைசி. இந்த ரூமை தவிர வேற ஏதாவது ரூம் இருக்கா? இல்ல. உண்மையை சொல்லுங்க. இல்ல. சார், எனக்கு என்னமோ இந்த அம்மா மேலையும் கீழையும் பாக்குறத பார்த்தா டவுட்டா இருக்கு. லேடர் எடுத்துட்டு வாங்க. சந்தோஷ், இதுக்கு கீழே தேடுங்க. ஓகே சார். சார் 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 சார், எடுக்காதீங்க சார், எடுக்காதீங்க சார். கரெக்டா போட்டு ஏறுங்க. ஐயோ, அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஐயோ, வீட்டை தலைகீழ புரட்டுறானுங்களே. ஐயோ, Thank God. இதுதான் நீலாம்பரி, இதுதான். நீங்க தேடி வந்த ஃபைல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல சிங்கு? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்ப கிளம்பலாம்ல. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபைலை எடுத்துட்டு போய் எங்க ஆபீஸ்ல செக் பண்ணுவோம். அப்படி உங்க ஹஸ்பண்ட் மோசடி பண்ணியிருந்தா அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவோம். இப்போ நாங்க கிளம்புறோம். கைஸ், கம் ஆன். அப்பாடா, ஃபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு போனாங்க. நம்ம நகை பணம்லாம் அப்படியே இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருந்தா ஐயோ, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். இது வரைக்கும் சந்தோஷம். வாட் ஹேப்பன் அங்கிள்? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. பயமும் நடுக்கமும் இருக்கிறப்ப அவரால் எப்படி பேச முடியும் ஆகாஷ்? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க பாஸ்கரன்? நான் பண்ணது சகிச்சுக்க முடியாத துரோகம் தான். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இந்த துரோகி எல்லாம் சும்மா விடக்கூடாது. மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். தெரியாம பண்ணிட்டேன் மேடம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், காலை விடுங்க, எழுந்துருங்க.
20 வருஷமா என்கிட்ட மேனேஜரா இருக்கீங்க. நீங்க என் மேல வச்சிருக்க விசுவாசம், வேலையில உங்களுக்கு இருக்கிற திறமை, இதெல்லாம் பார்த்துதான் உங்க மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துச்சு. அதனாலதான் கான்ட்ராக்ட் சம்பந்தமான கொட்டேஷன் தயார் பண்றப்பெல்லாம் உங்களையும் என் பக்கத்திலேயே நான் வச்சிருந்தேன். ஆனா நீங்க அந்த இட்டாலியன் கம்பெனியோட கான்ட்ராக்டுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கொட்டேஷனோட காப்பியை எடுத்து நம்மளோட ஆப்போசிட் கம்பெனிக்காரங்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவன் அதை பார்த்துட்டு நம்மளை விடவும் அமௌண்ட்டை குறைச்சு கோட் பண்ணி கொடுத்து 60 crores கான்ட்ராக்டை அவன் தட்டிட்டு போயிட்டான். உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. போங்க. பணத்துக்காக நான் இந்த துரோகத்தை பண்ணல மேடம். குடும்ப பாசம் தான் என்ன இப்படி பண்ண வச்சிருச்சு. என் மகளோட வீட்டுக்காரர் அந்த கம்பெனில மேனேஜரா இருக்காரு. அவர் என் மனசு இலகிற மாதிரி பேசி அந்த கொட்டேஷனை கேட்டதுனால அதோட காப்பிய நான் கொடுத்துட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். உங்க பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தானே பாஸ்கரன். அந்த விசுவாசம் கூட உங்க 2 பேருக்கும் இல்லையா? உங்க மருமக அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு நம்பிக்கையா இருக்காரு. அதே மாதிரி நீங்களும் எனக்கு இருந்திருக்கலாமே. இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். உங்க மேல நான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் அங்கிள். நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த உலகத்துல தவறு செய்யாத மனுஷங்க யாரு இருக்காங்க? இனி இந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்க போறதில்ல. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒண்ணுதான். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வந்து கம்பெனில உங்க வேலையை பாருங்க. சரியா? மம்மி, நீங்க என் தெய்வம் மேடம். இனிமே சாகுற வரைக்கும் உங்களுக்கு உண்மையாவும் நம்பிக்கையாவும் இருப்பேன். இட்ஸ் ஓகே. நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி மேடம். மம்மி, என்ன மம்மி நீங்க? அவர் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காரு. அவர் இவ்வளவு ஈஸியா எப்படி உங்களால மன்னிக்க முடிஞ்சது? மன்னிக்கப்படுறப்ப தவறு பண்ணவங்க அந்த தவறை திருத்திக்கிட்டு நேர்மையா வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஆகாஷ், நம்ம யாரையும் தண்டிக்காம மன்னிப்போம். நல்லதே நடக்கும். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மம்மி. சரி மம்மி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் போய் அதை பாக்குறேன். என்னை ஏமாத்துறவங்களையும் எனக்கு துரோகம் பண்றவங்களையும் என்னால உண்மையாவே மன்னிக்க முடியாது. சொல்லுங்க மேடம். சார்லஸ், ஆபீஸ்ல தானே இருக்கீங்க? ஆமா மேடம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச, அதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க மேடம். அந்த மேனேஜர் பாஸ்கரன் என்ன பாக்குறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருந்தான். நான் அவன்கிட்ட என் கோவத்தை காட்டிக்காம அவனை மன்னிச்சிட்டதா சொல்லி எப்பவும் போல நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கேன். நான் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சிட்டேங்கிற விஷயம் நம்ம கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஆனா அதே நேரத்துல அந்த பாஸ்கரன் திரும்பவும் வேலைக்கு வரக்கூடாது. மேடம், அவனை சாகடிப்பீங்களோ இல்ல கை காலை உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைப்பீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கணும். எனக்கு பண்ண துரோகத்துக்கு கடவுளே அவனை தண்டிச்சிட்டாருன்னு கம்பெனில இருக்க எல்லாருமே பேசிக்கணும். அந்த மாதிரி அவனை பண்ணிடுங்க. ஓகே? சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். நல்லது. இந்தாங்க அத்தை. எப்படி சிவா, எப்படி இந்த ஃபைல சப்தகிரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த? என்னால இதை நம்பவே முடியல. அந்த ஆளு நம்ம கிட்ட குள்ள நெறித்தனமா இந்த ஃபைல் எடுத்துட்டு போனா, நாங்க புத்திசாலித்தனமா அவங்கிட்ட இருந்து ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டோம். அதான் எப்படி? நாங்க 3 பேரும் சேர்ந்து சப்தகிரி வீட்டுக்கு போய் ஒரு டிராமா பண்ணோம். சூப்பரான டிராமா பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. குட் ஜாப். சக்தி, அப்போ நீ பெரிய ஐடி ஆபீசர் ஆயிட்ட போல இருக்கு.
அத்த சக்தியோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமா? ஐயோ சான்ஸே இல்ல அத்த. பட்டே கிளப்பிட்டா. அப்படியே அச்சசல் ஆபீசர் மாதிரியே இருந்தா. என்ன சக்தி, சிவா உன்னை பத்தி இவ்ளோ பெருமையா சொல்றான்? அந்த அளவுக்கா இருந்துச்சு உன் ஆக்டிங்? நம்மளோட ஃபைல வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த அம்மா நம்புற மாதிரி நடிப்பா இருக்கணும்லம்மா, அதான் கொஞ்சம். நீ மம்மி கிட்ட நல்லவ மாதிரி டிராமா தாண்டி போட்டுட்டு இருக்கேன். எங்க நடிக்கிறது தான் அங்கேயும் போய் நடிச்சிருக்கேன். உனக்கு என்ன இது புதுசா? கூடிய சீக்கிரமே கம்பெனி வேலைகள்லயும் சக்தி நமக்கு ஹெல்ப் பண்ணுவா போல இருக்கே சிவா. ஷுவர் அத்த. அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சக்தியோட திறமைய பார்த்து நீங்களே நாளைக்கு பெரிய போஸ்டிங் கூட கொடுக்கலாம். யாருக்கு தெரியும்? ஒரு வேலைக்காரிக்கு கம்பெனில போஸ்டிங் போட்டு கொடுக்கற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் என்ன லாலிபாப் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? அவளுக்கு கொடுத்து பாருங்க, அப்ப இந்த அனிதா யாருன்னு உங்களுக்கு தெரியும். எப்படியோ இந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ நம்ம கோல்டு மைனிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல? ஆமா அத்த. சந்தோஷ் அத்த, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் நீதான். இப்ப இந்த ஃபைல் மட்டும் கிடைக்காம இருந்ததுன்னா எத்தனை கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிருக்குன்னு தெரியுமா? அந்த ரகு தனியா உன்ன ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆக்குறேன்னு சொன்னா உடனே நீ அதை நம்பிடுவியா? எந்த காரணமும் இல்லாம வெறும் 2 நாள் பழக்கத்துக்கே உன்னை ஒருத்தன் பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொல்றானா அதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நீ புரிஞ்சுக்க வேண்டாம்? அவன் பேச்சுல மயங்கி அவன் சொன்ன இடத்துல எல்லாம் சைன் போட்டு அது மூலமா சிக்கல்ல மாட்டி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் நீ கொடுத்துருக்க. இத திரும்ப நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குன்னு பாத்தியா? இதெல்லாம் உனக்கு புரியுதா சந்தோஷ்? நல்லா புரிஞ்சுது அத்த. இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டேன், என்ன நம்புங்க அத்த. இந்த மாதிரி தப்பு இன்னொரு முறை நடந்தது அவ்வளவுதான். உனக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ உன் கவனம் எல்லாம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? சரிங்க அத்த. போ. இந்தா. சரி அத்த. செக்யூரிட்டி மேடம், வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது மேடம். உன் வேலை முடிஞ்சதுல வேற எதுவும் இல்லை மேடம். நீ போ. ஓகே மேடம். வாங்கடா. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். போட்டோ ஷூட்டுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? எடுத்துக்கோங்க மேடம். அன்பு, நீ பண்ணி கொடுத்த வெட்டிங் இன்விடேஷன் சூப்பரா இருந்துச்சு. அத பார்த்துட்டு மம்மி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இந்த போட்டோ ஷூட்டையும் பக்காவா பண்ணிடணும். இந்த போட்டோ எடுத்துதான் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நான் ஃப்ளெக்ஸ் டிசைனே பண்ண போறேன். எல்லாமே நல்லா வரணும், சரியா? மேடம், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் மேடம். போட்டோ ஷூட் பிரமாதப்படுத்திடலாம். ஓகேவா மேடம்? சரி சரி. தேங்க்யூ மேடம். டேபிள்ல லைட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. கொண்டு போய் வைங்கடா இங்கிட்ட. வா 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 வா, வாங்கிட்டு வா, செட் பண்ணு. இது வேற. வாங்கிட்டு வா. அனிதா சிஸ்டர், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் பிரதர். அம்மா என்ன பண்றாங்க? மம்மி ஒரு முக்கியமான ஜூம் மீட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கும் திவ்யாவுக்கும் போட்டோ ஷூட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொன்னனே, அதுக்காக தான் சிஸ்டர் நான் ரெடி ஆகி வந்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1/2 hourல அங்க ரீச் ஆயிடுவேன். ஓகே சூப்பர் பிரதர். உங்க பொசிஷன் என்னன்னு கேட்க தான் கால் பண்ணேன். அப்போ திவ்யா ரெடி ஆயிட்டாளா சிஸ்டர்? இதெல்லாம் விவரமா கேப்பீங்களே. அவ ரெடி ஆயிடுவா, நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க ப்ளீஸ். ஓகே சிஸ்டர், நான் அதோ வந்துட்டு இருக்கேன். ஓகே பிரதர். அன்பு மேடம், மாப்பிள்ள வந்துருவாரு, வேகமா ரெடி பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே பண்ணிடலாம் மேடம். சரி பண்ணிடலாம். திவி குட்டி, அப்பா ஊட்டி விடுறான்ல, கொஞ்சம் போல சாப்பிடுறா. இந்தா. எனக்கு தான் பசி இல்லைன்னு சொல்றேன்ல, எனக்கு வேண்டாம்ப்பா. நேத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடலம்மா.
இப்படி பட்னி கிடந்தா எப்படி? நீ சாப்பிடலன்னு அப்பாவும் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை தெரியுமா? ஒரு 2 வாய் சாப்பிடுமா. பா சாப்பாடு வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை தனியா விடுங்க. நான் பட்னியா கடந்து செத்தா இங்க யாருக்கு என்ன கவலை? போங்கப்பா. இப்ப எதுக்கு இவளுக்கு கெஞ்சி கதறி ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க? உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைஞ்சா தானா சாப்பிடுவா. தட்ட கீழே வைங்க. ஏய், இப்ப எதுக்கடி மூஞ்சி 5 அடி வெங்கல பானை மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க? இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? கீழே போட்டோ ஷூட் நடக்குதுன்னு தெரியும்ல, அதுக்கு நீ ரெடி ஆக வேணாமா? ஒன்னொன்னே சொல்லி சொல்லி புரிய வச்சிட்டு இருப்பாங்களா? ஏமா இப்படி பண்றீங்க? நானும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றேன், எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு. நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு எப்படிமா உங்களால மட்டும் நினைக்க முடியுது? பெத்தவங்க எங்களுக்கு தெரியாதா? எது நல்லது எது கெட்டதுன்னு நீ ஒண்ணு எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேணாம். ஒழுங்கா ரெடி ஆயிட்டு கீழே வா. நான் வரல. திவ்யா சொன்னா கேளு, எனக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்காத. வரலன்னா விடுங்களேன். இந்து சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி சத்தம் போடுற? சொன்னா சரின்னு கேட்டுக்கணும், புரியுதா? என்னடி இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டிக்கிட்டே இருக்க? இவ என் சொல் பேச்சு கேக்குற வரைக்கும் இப்படி அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, நானும் அன்னையில இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இவளை அடிக்கும் போதெல்லாம் என்ன டீ போட்டு பேசிட்டு இருக்கீங்க. என்ன கதை இதெல்லாம்? உங்களுக்கு அந்த அளவுக்கு வாய் நீளமா போயிடுச்சா? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா, அதெல்லாம் பெருசு படுத்திக்காத. இனிமே நம்ம பொண்ணு அடிக்காத. என்ன அப்பாவும் பொண்ணு கூட்டு சேர்றீங்களா? நீங்க தான் இப்படி ஒண்ணுக்கு உதவாம இருக்கீங்கன்னா என் பொண்ணு உங்கள மாதிரி ஒரு உதவாக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வாழ்க்கை நாசமா போன்னு நினைக்கிறீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணதுல அப்படி என்ன உன் வாழ்க்கை நாசமா போச்சு? என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என் வாழ்க்கை அப்படியே விருத்தியா விளக்கி எறிஞ்சிட்டு இருக்காக்கும். இது வரைக்கும் நீங்க உருப்படியா என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது ஒரு தொழில உங்களால உருப்படியா பண்ண முடிஞ்சுதா? நேரங்காலம் தெரியாம சாப்பிடறத தாண்டி உங்களால வேற என்ன செய்ய முடியும்? இங்க பாருங்க, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுங்கன்னு தெரிஞ்சது தொலைச்சு கட்டிடுவேன். ஜாக்கிரதை. இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் நான் சொல்றத மட்டும்தான் நீங்க 2 பேருமே கேட்கணும். அத மீறி ஏதாச்சும் பண்ணீங்க, பெத்த பொண்ணு கட்டின புருஷனு கூட பார்க்க மாட்டேன். சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். இங்க பாரு, போயிட்டு 1/2 மணி நேரத்துல வருவேன். அதுக்குள்ள நீ புடவை கட்டி மேக்கப் போட்டு ரெடியா இருக்கணும். அப்படி இல்ல திரும்பவும் உதவிடும். தலைங்க. ஏமா திவ்யா, ஏமா இப்படி பண்ற? உனக்கு உன் அம்மாவோட பிடிவாத குணம் தான் தெரியும்ல. அவ ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவ அதுல இருந்து மாறவே மாட்டாமா. நீயும் அவள மாதிரி பிடிவாதமா இருந்தா எப்படிமா? பா, நீங்களும் பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறீங்களாப்பா? நாம தகுதியோட இருந்தா நாம சொல்றத மத்தவங்க கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மத்தவங்க சொல்றத நாம கேட்டுதான் ஆகணும். உங்க அப்பா 2வது ரகம். உங்க அம்மா சொல்றதான் கேட்டாக வேண்டிய நிலைமையில இருக்க. அவளை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டு கீழே வாமா. மேடம் பாருங்க மேடம், பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேடம். பாரு அன்பு, பொண்ணு மாப்பிள்ளைங்க இதோ இந்த இடத்துல நிக்க வச்சுதான் நம்ம போட்டோ ஷூட்டே பண்ண போறோம். அதுக்கேத்த மாதிரி லைட் எல்லாம் செட் பண்ணிடணும். ஓகே மேடம். இதே இங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த சைடுல ஒரு லைட் வச்சு இங்க தலையிடுங்க. மேடம் ஆமா ஓகே மேடம். அதே மாதிரி இந்த லைட்டையும் இப்படியே வச்சு அவங்க ஃபேஸ்ல அடிக்கிற மாதிரி ஃபேஸ்ல அடிக்கிற மாதிரி. ஃபேஸ்ல அடிக்கிற மாதிரி. தெரியுமா தெரியாதா? தெரியும் மேடம். அப்புறம் என்ன? டேய் மேடம் பொசிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு சும்மா உட்கார்ந்தீங்க. டக்குனு வேலைய பாருங்கடா. பாத்துறேன் மேடம். சீக்கிரம் பண்ணுங்க. மேடம் ஐ டோன்ட் மைண்ட் ஒரு क्वेश्चन மேடம். என்ன? நீங்க சினிமால ஏதோ ஒர்க் பண்ணிருக்கீங்களா மேடம்? எதுக்கு கேக்குற? இல்ல மேடம், ஒரு சினிமாவை பத்தி ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமோ அப்படியே இந்த போட்டோ ஷூட் எடுக்கிறத பத்தி உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுதே மேடம். ஏதாவது என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்னு இவ்வளவு தெளிவா சொல்றீங்களே மேடம். அதான் மேடம் கேட்டேன், கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம்.
இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி டைரக்டர் மணிரத்னம் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா. அவ என்கிட்ட சினிமாஸ பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவா. அதே மாதிரி அவ எடுக்கிற ஆட் ஷூஸ் எல்லாம் நான் நேர்ல போய் பாத்துருவேன். அதனால எனக்கும் டைரக்ஷனை பத்தி ஒரு அளவுக்கு தெரியும். ஓ அதான பார்த்தேன். அதனாலதான் நீங்க இவ்வளவு கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறீங்க மேடம். சூப்பர் மேடம். நான் சொன்ன வேலையை சீக்கிரமா செட் பண்ணி முடிச்சிரு. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? ஹலோ. சொல்லுங்க. டேய் குமார், இங்க வாடா. முழுசா வேலை தெரிஞ்சவங்க கூட சும்மா இருப்பாங்க. ஆனா போது பத்தியா ஒண்ணு, இது மாதிரி அறவட வேலை தெரிஞ்சவங்க எல்லாம் அதை இப்படி பண்ணு, அதை கொண்டு போய் அங்க வை இங்க வைன்னு போட்டு சாவடிச்சிருவாங்க. ஆனா அவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அவங்க சொல்றதுக்கலாம் சரிங்க மேடம், ஓகே மேடம் சொன்னு வச்சுக்க, எவ்வளவு பணம் வேணாலும் தருவாங்க. அதோட நமக்கு முக்கியம் என்ன, நீ ஏன்டா பண்றியா? போய் வேலையை பாருப்பா. டேய் நீ என்ன பண்ற? இந்த கொடையை ஒழுங்கா மாட்ட தெரியல. சாரி. என்ன சக்தி, என்ன புக்ஸ்லாம் அது? எல்லாம் ஸ்டோரி புக்ஸ் தான் சார். லைப்ரரியில இருந்து படிச்சுட்டு வந்து யாரோ அந்த இடத்துலயே வச்சுட்டாங்க. அதான் திரும்பவும் எடுத்துட்டு போய் அங்க வைக்க போறேன். சக்தி, உனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? இருக்கு சார். நைட் அவுட் ஹவுஸ்க்கு போனா படம் வரைவேன், இல்லனா புக்ஸ் வாசிப்பேன். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணலனா எனக்கு தூக்கமே வராது. அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் தான். எனக்கும் கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 பக்கமாவது புத்தகம் வாசிச்சாகணும். அதே மாதிரி நீ வரைஞ்சு கொடுத்த என்னோட ஓவியத்தை காலையில எழுந்ததும் பாத்துறணும். இதுல எது மிஸ் ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கும். இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு புனிதமான காதல் நதி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கே. வாழ்க்கை அந்த காதல் ஜோடி. உனக்கு லவ் ஸ்டோரி பிடிக்குமா? பிடிக்கும் சார். அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு. வேணுமா? வேணும்னா நைட் அவுட் ஹவுஸ் போறப்ப உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ் சக்தி. சார், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சொல்றீங்க. அப்படின்னா வெல்கம். சார். ஹே, நீயா? வணக்கம் சார். இது என்ன வணக்கம்? ரொம்ப புதுசா இருக்கு. சார் இது புதுசுல இல்ல சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க மேடத்துக்கு வச்சீங்களே வெல்கம், அதான் இப்ப வணக்கமா மாறிச்சு சார். ஏன் சார் முறைக்கிறீங்க? உண்மையா தானே சார் சொன்னேன். இதை நீ எங்க இருந்து பார்த்த? அதுவா சார், அதோ தெரியுது பாருங்க அந்த ஸ்டேஜ், அங்க இருந்து தான் பார்த்தேன். ஹலோ, அதெல்லாம் அநாகரிகம் தெரியாதா? சார் மத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்கறது தான் அநாகரிகம். பொது வழியில நடக்கிறத யாரு வேணாலும் பார்க்கலாம் சார். என்னது? இது உனக்கு பொது வெளியா? இது எங்க வீடு, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன சார் பிரிச்சு பேசுறீங்க? இருக்கட்டும் சார், அதனால என்னப்ப நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டு. இவ்வளவு கேஷுவலா சொல்ற? ஆமா, வெட்டிங் கார்டு அடிச்சதோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் போட்டோ ஷூட் பண்ணி கொடுக்க வந்தேன் சார். வெட்டிங் கார்டு மட்டும் இல்ல சார், ஸ்டில் ஷூட்டு, மேரேஜ் ஆல்பம், முதல் நாள் வாழை மரம் கட்டுறது இருந்து அடுத்த நாள் வாழை மரம் அவுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் பார்ப்பேன் சார். அப்படின்னா நீ ஒரு ஆளினால் அழகு ராஜா. கரெக்டா சொன்னீங்க சார். கரெக்டா சொன்னது இருக்கட்டும். வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். மத்தவங்க விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்க கூடாது. புரியுதா? ரொம்ப நல்லாவே புரிஞ்சுச்சு சார். ஐ எம் சாரி சார். 2 பேரும் பொருத்தமா ஜோடியா இருக்கீங்களே, அதான் அந்த மேடம் நீங்களும் பேரா இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து என் ஞாபகத்தமா உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். போங்க சார், நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பு? என்ன சொன்ன? நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்புன்னு சொன்னேன். அத கேட்கல, இப்ப என்ன சொன்ன? என்ன சார் சொல்ல போறேன்? நீங்க 2 பேரும் ஜோடியா இருக்க மாதிரி போட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். அதான் இப்ப நராசியா மாறிடுச்சு. நான் போய் என் வேலையை பாக்குறேன் சார். அப்புறம் சார், உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சும்மா பண்ணாதான் அப்படி சொன்னேன். அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டேன். இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே எங்க 2 பேரையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்த. சார் சாரி சார், அதெல்லாம் இப்ப சரிப்பட்டு வராது.
எங்களுக்கு சூடு சொரணா மான வெக்கம்லாம் இருக்கு. அதுவே போயிடுச்சுன்னு சொல்லும்போது நான் எதுக்குங்க, நானும் பின்னாடியே போறேன் சார். அன்பு 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 அதெல்லாம் உன் மேல இருக்க பிரியத்துல செல்லமா சொன்னதியா? நீங்க தான் வெளியே போக சொன்னீங்க. ரொம்ப தான் பிகு பண்றிய. நீ சொன்ன மாதிரியே ஒரு போட்டோ எடுத்து கொடு, உன் ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீ ஒரு நல்ல வேலைக்காரன். உன் பேருக்கு ஏத்த மாதிரியே நீ ஒரு அன்பான ஆளும் கூட. உனக்கு தான் ஏன் கொடுக்குறேன். வற்புறுத்தி கொடுக்கறனால வாங்கி வச்சுக்கிறேன் சார், தப்பா நினைக்க கூடாது. அன்பு இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே சும்மா நச்சு. என்னையா போட்டோ? அதத்தான் ஏன் சொல்றேன், நச்சுன்னு ஒரு போட்டோ எடுத்து கொடு. ஆனா ஒரு விஷயம், இந்த போட்டோ எடுக்கிற விஷயம் சக்திக்கு மட்டும் தெரிஞ்சது. வயலன்ஸ் வேணாம் சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். மேடத்துக்கு தெரியாம அதே நேரத்துல அவங்க உங்க பக்கத்துல அப்படியே விருப்பத்தோட போஸ் கொடுக்குற மாதிரி கிளிக் பண்ணி போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு தரேன் சார். அதை பார்த்துட்டு நீங்களே என்ன கட்டி பிடிச்சி பாராட்டுவீங்கன்னா பாத்துக்கங்களேன். படுத்துறீங்களே சார், பொரட்டுலவா இருக்கும் போல இருக்கே. நம்மளே இந்த பாடுபடுத்துறாரே. அது சரி, இந்த 2000 ரூபாய்க்காண்டி ஒரு லவ்வர் சேர்த்து வச்சிருக்கோம். நல்லது தானே பண்றாவா. ஹே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹே அருண். சொல்லுங்க மேடம். மேல வா. வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். இப்ப எதுக்காக இங்க வந்த? சிவா சார் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் ஃபைல் கேட்டிருந்தாரு, அதை கொடுக்க வந்த மேடம். சிவா கேட்டானா இல்ல நீயா ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு அத குடுக்குற சக்கல திவ்யாவை பார்க்க வந்தியா? நான் ஏன் மேடம் அவங்கள பார்க்க வரணும்? அதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்லையே. ஹே, எதுவும் தெரியாத மாதிரி சும்மா சீன் எல்லாம் போடாத. உன் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணமே வேற. திவ்யாவுக்கு நாளை மறுநாள் கல்யாணம். எங்க அவ ஆகாஷ கல்யாணம் பண்ணிட போறான்னு அந்த படபடப்புல தான் இப்ப நீங்க ஓடி வந்திருக்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். ஹே, போதும் நிறுத்துடா. அமுக்கு நீ மாதிரி இருந்துகிட்டு எங்க வீட்டு பொண்ணிய லவ் பண்றியா? மேடம், நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு நான் இந்துமதி மேடம் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நான் உங்ககிட்டயும் சொல்றேன், என்னால எந்த பிரச்சனையும் வராது மேடம். நான் எப்பவும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டேன், என்ன நம்புங்க. ஷோ, ஹே, இந்த பழம் பருப்பு சாம்பார் கதையெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. இங்க பார், கல்யாணம் முடியற வரைக்கும் திவ்யா உன்னை பார்க்கவே கூடாது. ஃபைல கொடு. இந்த ஃபைல சிவா கிட்ட தானே கொடுக்கணும். நான் அதை கொடுத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன. என்ன அருண், அந்த ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் ஃபைல் கேட்டேனே, எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வந்தேன் சார், அனிதா மேடம் கிட்ட கொடுத்துருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல சிவா. நான் கல்யாண வேலையில பிஸியா இருக்கிறதுனால நம்ம டெக்ஸ்டைல் குடான்ல எவ்வளவு புடவைங்க ஸ்டாக் இருக்குன்னு லிஸ்ட் எடுக்க முடியல. அதனாலதான் அருணை பார்த்ததும் ஃபைல வாங்கிட்டு அந்த வேலைக்கு அனுப்புனேன். ப்ரொடக்ஷன் விஷயமா அருண் கிட்ட எனக்கு பேச வேண்டியது இருக்கு. அவர் லஞ்சுக்கு மேல நீ சொல்ற வேலையை பார்க்கட்டும். போட்டோ ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை வெளியில அனுப்பிடலான்னு பார்த்தா சிவா வந்துட்டானே. இவனை எப்படியாவது வெளியில அனுப்பலான்னு பார்த்தா முடியாம போச்சு. டே அருண், உன்னை நான் எப்படி படுத்தி எடுக்கிறேன்னு மட்டும் பாருடா. ஆகாஷ், வந்துட்டீங்களா? ஆகாஷ் வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அருண் சார், நம்ம திவ்யாவை கட்டிக்க போற மாப்பிள்ளன்னு சொன்னல, இவர் தான். பேரு ஆகாஷ். ஆகாஷ், இவர் தான் அருண், நம்ம கம்பெனியோட சைட் மேனேஜர். ப்ளீஸ். ஹலோ சார். ஆகாஷ், நீங்க சிவா கூட பேசிட்டு இருங்க. நான் போய் திவ்யாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம போட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே அனிதா.
இங்க பார், இப்போ உனக்கும் ஆகாஷுக்கும் போட்டோ ஷூட் நடக்க போகுது. கீழே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் மறுக்காம செய்யணும். அப்போ நீ இதே மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உருன்னு உக்காந்துட்டு இருந்த, அத்தையாவது உனக்கு சூடுதான் வச்சாங்க. நான் உனக்கு எலக்ட்ரிக் ஷாக்கே கொடுப்பேன். சிரிச்சுக்கிட்டே ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறதோட உன்னோட கவனம் மொத்தமும் ஆகாஷ் மேலேயே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஏய், உன்னை தாண்டி சொல்றேன். புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. குட். சரி, சமத்தா வா பார்க்கலாம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே. ஏய், எந்திரடி. வான்னு சொன்னேன். அருண், மாப்பிள்ளை நம்ம திவ்யாவுக்கு ரொம்ப பொருத்தமானவர்ல? ஆமா சார், அழகாவும் இருக்காரு, ரொம்ப தன்மையாவும் இருக்காரு. ஆகாஷ், போட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜுக்கு போலாம். ஓகே அனிதா, வாங்க. திவ்யா, இப்படி நில்லு. இப்படி மேடம், இப்படி இல்லைங்க. நீங்க இப்படி நில்லு. திவ்யா, கேமராவை பாரு. மேடம் நீங்க தள்ளி போங்க மேடம், டிஸ்டர்பா இருக்கு. பாஸ் எங்க இருக்காங்க தெரியலையே. சோ இந்த பாஸ் தெரியாது. இப்போ இப்படி டர்ன் பண்ணுங்க. திவ்யா, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கையை பிடிச்சிங்க மேடம். இங்க பாரு. சாப்பிட்டீங்களா? இப்படிங்க. நீ எடு. கிட்ட போங்க. சாய், சாய். கொஞ்சம் வெக்கப்படுற போல. மேடம் சூப்பரா பண்றீங்க. थैंक यू थैंक यू थैंक यू. அப்படி இருங்க. எங்க அவங்க ஆளை காணோம், என்னன்னு தெரியலையே. இந்த வீட்டுல எங்க தர்றது? நீ வெயிட் பண்ண, வந்துருவா. 2000 ரூபாய் திருப்பி கட்டுவாரோ? வருவா, வேலையை பாரு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விதவிதமா ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் சக்தியோட சேர்ந்து ஒரே ஒரு ஸ்டில் எடுக்கலான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணாமே. நெக்ஸ்ட் இப்போ கணத்துல தரலையா? இப்படி ஐயோ சாரி மேடம், இது இப்படி வச்சுக்கங்க. வைங்க சார், வைங்க. வைங்க, கணத்துல வைங்க. வைங்க சார். திவ்யா, கைய புடிமா. கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணுவோம். நல்லா எடுங்க.
அப்படியே டர்ன் பண்ணு turn பண்ணு. திரும்ப திரும்ப திரும்பமா பொண்ணு சாஞ்சுக்கோ. ஒரே ஒரு போட்டோ போட்டோ மட்டும் வேணும். கட்டி அப்புறம் போடுங்க. எடுத்து கொடுத்துறேன். பண்றீங்க இரு அங்க இரு பாரு. வந்துருவா. அங்க பாக்கணும். ஓகே அந்த வேலைக்காரியோட அண்ணனை பக்கத்துல கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்தணும். அருண் அருண் மேடம் கொஞ்சம் இங்க வாங்களேன். சொல்லுங்க மேடம். பொண்ணு மாப்பிள்ளை முகத்துல ஷேட் விழுது. போட்டோ அப்படியே எடுத்தா கிளாரிட்டி இருக்காது. அந்த தர்மாக்குள்ள எடுத்துட்டு வந்து கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? மேடம் நான் பண்றேன் மேடம். இல்ல 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 அவரே ஒழுங்கா பண்ணுவாரு. ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அப்ப சரி நல்லா வாங்க பண்ணுவாருங்க. வாங்க வாங்க வாங்க. திவ்யா அங்க பாரு திவ்யா. அப்புறம் அருண் நீங்க கொஞ்சம் அங்க இருக்கிற சேர் எடுத்துட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. அதை வச்சுட்டு அப்ப எடுத்துட்டு வாங்க. மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கீங்க. எடுப்பா எடுப்பா எடுப்பா. எடுப்பா போட்டாடு. சரிங்க. திவ்யா அங்க பாரு திவ்யா. வாங்க. இன்னும் காணோமே. சென்டரா வைங்க. அங்கதான். சோ இங்க என்ன கேட்டா எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? உட்காரு. உட்காரு. ஆகாஷ் இங்க வாங்க. மேல கை வைங்க. இப்படி போடுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? புடிங்க. அருண் கொஞ்சம் கொஞ்சம் கீழே உட்காருங்க. நல்லா தூக்கி புடிங்க. ஆகாஷ் நீங்க நல்லா ஷோல்டர் நல்லா கட்டி புடிங்க. என்ன அருண் பாத்துட்டு இருக்கீங்க? புடிங்க நல்லா. திவ்யா போதும் எந்திரி. வேற என்ன போஸ் பண்ணலாம்? ஆகாஷ் நீங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க ஆகாஷ். வேற என்ன போஸ் கொடுக்கலாம்? மடியில உட்காருங்க. மடியில உட்காருங்க. மடியில உட்கார போமா? சூப்பர். இது சூப்பரா இருக்குல்ல? இது குறையுதே. இருங்க இவங்க ரெண்டு பேரும் கூலிங் கிளாஸ் போட்டா சூப்பரா இருக்கும். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ கூலிங் கிளாஸ் போட்டு சூப்பரா இருக்கும். மேடம் சூப்பர் ஐடியா மேடம். நல்லா புடிங்க சார். எடு. அருண் நீங்க வாங்க. நீங்க ஆபீஸ் போங்க. நான் ஃபைலை பார்த்துட்டு என்ன விஷயம்னு ஃபோன்ல சொல்றேன். ஓகே சார். சார் எந்திரிங்க சார். அவங்களும் நின்னுட்டு இருக்காங்க. வராங்க வராங்க வராங்க. யாரு சக்தியா? ஐயோ ஆமா சார் பாருங்க. எஸ் ஒழுங்கா எடுத்துட்டு இல்ல கொன்றுவேன் பாத்துக்க. சரி எடுக்க சொல்லுங்க. எடுக்கிறேன் சார். என்ன அவசரம் உங்களுக்கு அதுக்குள்ளாட்டியும்? இருங்க சார் ஒழுங்கா நில்லுங்க. ஒழுங்கா அமெரிக்க மாட்டீங்க. அப்படி போட்டோ நல்லா வரும். மேடம் என்னத்தை கொண்டு வந்து இருக்கீங்க? டீ எடுத்துட்டு வந்து. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம போய் சார் பக்கத்துல போய் நில்லுங்க மேடம். அட போங்க மேடம். சார் பாத்துட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்க சார். ஏய் சக்தி நீ கீழே வா. டிஸ்டர்பா இருக்கு சார். ஃபீல்டு சார். அதெல்லாம் ஃபீல்டு சக்தி. நீ கீழே வா வா. போட்டோ எடுக்கணுமா வேணாமா? நீ அங்க நிக்க. போங்க வேமா போங்க. நீ சிரிப்பா நல்லா சிரிப்பா. என்ன தருகிற நீ குடு கேமரா குடு. ஒரு போட்டோ உருப்படி எடுக்க தெரியல. நீ போ டீ வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் கொண்டு போ. பின்றானே. சார் இந்த பேக்ரவுண்ட் சரியில்லை சார். ஒரே பிளிச்சிங் அடிக்கும். வாங்க. அப்படியே திரும்பி இல்லைங்க. கல்யாணம் வேணுமா வேணாமா? வாங்க போட்டோ எடுத்தா கல்யாணம் பண்ண முடியும். வாங்க. அப்படித்தான் ஓகேவா? ரைட் வாங்க ரைட் வாங்க ரைட்டு ரைட்டு.
அப்படியே முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க சார் அதான் முன்னாடி வந்துட்டேனே சார். ஷோ நீ இல்லப்பா சும்மா மா நீ கொஞ்சம் முன்னாடி வாமா. முன்னாடி வா சக்தி. ஷேடோ போடுது சார், ஷேடோ வருது சொல்லுங்க சார். லைட் பாருங்க மறைக்கிறீங்க, லைட்டா மறைக்கிற. அங்க பாரு ஷேடோ விழுது பாரு. முன்னாடி வா. சொல்றத கேளு. கோஆபரேட் பண்ணுங்க. கைய போடுங்க கைய போடுங்க கைய போடுங்க கைய போடுங்க கைய போடுங்க சார். கை போட்டாச்சு சார். போட்டாச்சா? ஓகே 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 எடுக்கலாமா? ஸ்மைல் ஸ்மைல் சிரிச்சு தொலைமா. சிரிமா ஈ சிரிமா. என்ன நான் எதுக்கு சிரிக்கணும்? நீ சிரிக்காம சிரிப்பு வர மாட்டேது பாருங்க உங்களுக்கு. ஓகே ஓகே ஸ்மைல் கைய போடுங்க. ஸ்மைல் ஸ்மைல் நைஸ் ஸ்மைல். ரெடி? நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அருண். இனிமே யோசிக்கிறதுக்கும் எதுவும் இல்ல. வாங்க நம்ம 2 பேரும் இப்படி எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சுக்கலாம். திவ்யா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்ப போய் முட்டாளா நீங்க? ஓடி போய் பொழைச்சுக்கலாம் இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க. இதுக்குதான் உங்களை பெத்து வளர்த்தாங்களா? நீங்க சொல்ற மாதிரியே ஓடி போறதாவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கல்யாணம் நிக்கும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காரி துப்புவாங்க. ருத்ராமாவும் உங்களை பெத்தவங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் அவமானத்துல தலை குனிஞ்சு நிப்பாங்க. அடே, எனக்கு பிறந்த பரதேசி அந்த புள்ள முட்டாள் இல்லடா, அது அறிவாளிதான். நீதான் 1 நம்பர் கூமுட்ட பையன். அந்த புள்ளையே வாடா ஓடி போய் பொழைச்சுக்கலாம்னு சொல்லுது. இந்த வெறும் பையன் அதெல்லாம் தப்புன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ, அவங்கள அவமானப்பட வச்சு அவங்க ஒட்டுமொத்த நிம்மதியும் கெடுத்து உங்களால சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்துட முடியுமா? நீங்க இல்லாம இப்ப வீட்டுல பாத்துருக்கிற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நான் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டமா. இப்ப அந்த தங்க பிள்ளைக்கு பதில் சொல்லுடா பாப்போம். நீங்க சொன்னீங்களே வீட்டுல எல்லார் நிம்மதியும் நான் கெடுக்க பாக்குறேன்னு. அவங்க அமைச்சு கொடுக்கிற வாழ்க்கைய நான் ஏத்துக்கிட்டு போய் அங்க மட்டும் நான் சந்தோஷமா வாழலன்னு தெரிஞ்சா அப்பவும் அவங்க எல்லார் நிம்மதியும் கெட்டுதான் போகும். நானும் சந்தோஷமா இல்லாம என்னால அவங்களும் சந்தோஷமா இல்லாம எல்லாரோட வாழ்க்கையும் நரகமாயிடும். உங்களை விரும்புற ஒருத்தனுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தா அதை ஒரு வகையில கூட ஏத்துக்கலாம். எனக்கு தான் உங்க மேல லவ்வே இல்லைன்னு சொல்றேனே. உங்க மேல விருப்பமே இல்லாத ஒருத்தனுக்காக நீங்க உங்க லைஃப் ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்க. உங்களுக்கு என் மேல லவ் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். என் அத்தை மேலயும் என் குடும்பத்து மேலயும் இருக்கிற விசுவாசத்தினால அது உங்களை சொல்ல விடாம தடுத்துட்டு இருக்கு. விசுவாசங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேற அருண். முதல்ல அது 2க்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணல. உங்களை விரும்புற ஒரு பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது அருண். கல்யாணம் ஆகி 6 மாசமோ 1 வருஷமோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சமாதானமாகி வந்துருவாங்க. இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அருண்? ஆஹா, பொண்ணு என்ன தெளிவா இருக்கியா? அந்த மக்கு பயிலுக்கு இப்பவாவது தலையில ஏறிச்சா இல்லையான்னு தெரியலையே. வேஸ்ட். அருண், தேவையில்லாம பயந்துட்டு இருந்ததெல்லாம் போதும், வாழ்ந்துதான் பார்க்கலாமே. திவ்யா, உங்களுக்கு இருக்கிற அசட்டு துணிச்சல் எனக்கு கிடையாது. விபரீதம் புரியாம பேசாதீங்க. அன்னைக்கு அப்படித்தான் பைத்தியக்காரத்தனமா என்ன வந்து நடு ரோட்ல கட்டி பிடிச்சீங்க. உங்க அம்மா வேற அதை பார்த்திருக்காங்க. என்ன தனியா கூப்பிட்டு என் பொண்ணோட மனசை நீதாண்டா கெடுத்தன்னு என் கண்ணத்துல அரைஞ்சு என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் யாரால? உங்களால. எனக்காக ஒரு நாள் அறை வாங்கினதுக்கே இப்படி சொல்றீங்களே. நீங்க எனக்கு வேணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் நான் எப்படி எல்லாம் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா? இதை ஏன் அருண் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அருண், இனியும் உங்க மனசுல இருக்கிற லவ் மறைச்சுக்கிட்டு என்ன சாகடிச்சிடாதீங்க. இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? எப்பவும் சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். என் மனசுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி எண்ணமெல்லாம் எதுவுமே கிடையாது. தேவையில்லாம உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க திவ்யா. விடிஞ்சா உங்களுக்கு நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் கல்யாணம். இப்போ உங்களுக்காக என்ன நடந்துட்டு இருக்கோ அதுதான் உங்க வாழ்க்கை. அதை ஏத்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் வரேன். அருண், அருண், நீ போடா. நான் உன்னை விட்டுருவேனா?
நான் அடுத்து என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சார் நீங்க தானா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் பயங்காட்டலையே. சும்மா கீழே உட்காந்து சவுண்டு விட்டா இதுக்கு போய் இப்படி துள்ளி குதிக்கிறா? நைட்ல தனியா நின்னுட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து இப்படி கத்துனா யாருக்கு தான் பயம் வராது? நீங்க கூட பயப்படுவீங்க. யாரு? நான் பயப்படுவேனா? ஆமா. நாங்கெல்லாம் கெத்துமா. புலியே வந்து உரும்னா கூட அசராம அப்படியே நிப்போம். நாங்கெல்லாம் வேற மாதிரி. ஏய், என்ன சிரிக்கிற? அப்ப நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லையா? சரி பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு பின்னாடி காடு இருக்குல்ல, அங்க போலாம். அங்க நரி ஓனான்னு நிறைய மிருகம் இருக்கு. வா போலாம் வா. ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. நான் யாருன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். வா. சார் 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 சார், நான் சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க புலிக்கே பயம் காட்டுற சூர புலி தான். அது அப்படி ஒத்துக்கணும். நான் வந்தது கூட கவனிக்காம ஃப்ளெக்ஸை அவ்வளவு ரசனையா பாத்துக்கிட்டு இருக்க. ஆமா சார், அங்க பாருங்களேன். திவ்யாவும் ஆகாஷ் சாரும் எவ்வளவு சூப்பரா இருக்காங்கன்னு. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு சார். ஆமா ஆமா, ரெண்டு பேருக்கும் பொருத்தம் செம்மையா இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் கூட பொருத்தம் நல்லாவே தான் இருக்கு சக்தி. என்ன சார் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சக்தி. திவ்யா ஆகாஷ் ஜோடி பொருத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொன்னேன். போகலாமா இல்ல இங்கே நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? என்ன? இல்ல ஃப்ளக்ஸ் சொன்னேன். போலாம் சார். அந்த பொண்ணே வழிய வர இவன் விலகி போறான். அண்ணே, அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்து உங்க பையனை வா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆனா உங்க பையன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா உங்க பையன் ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு. அதான் சொன்னேனப்பா, எல்லாம் அந்த ருத்ரா குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசம். அப்படி என்ன பெரிய பொல்லாத விசுவாசம்? எனக்கு இல்லாத விசுவாசம் அவனுக்கு இருக்குன்னு தெரியல. தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. திவ்யா கழுத்துல அவனை எப்படி தாலி கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நலுங்கு ஃபங்க்ஷன். அது முடிஞ்சா நாளைக்கு மறுநாள் ஆதிரா பையனுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம். முதல்ல அதை நிறுத்தணும். ஆமா, இங்க வா. சொல்லுங்க. திவ்யா படமும் அருண் படமும் போட்டு ஒரு வெட்டிங் ஃபிளெக்ஸ் போட சொன்னேனே, போட்டியா? அண்ணே, அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேனே. என் ஆளை ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்துருவான். சரி, ஒண்ணு பண்ணு. அந்த போர்டை எடுத்துட்டு போய் ருத்ரா வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஏற்கனவே ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு வச்சிருக்காங்கல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த போர்டை அங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வர ஆதிராவும் அவங்க பையனும் முதல்ல நம்ம ஃபிளெக்ஸ் போர்டை தான் பார்க்கணும். அப்படி மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களே தானா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிடும். முதல்ல இதை செஞ்சு முடிக்கணும். சரிங்கண்ணே, முடிச்சுட்டு வரேன். சக்தி, உனக்கே தெரியாம ஜோடியா நின்னு
திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ கூட சும்மா நச்சுன்னு தான் இருக்கு. இப்ப நான் சொல்றது தற்பெருமையா தான் இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். நம்ம 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. சார் கையில டேப வச்சுக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்காரே, என்னவா இருக்கும்? சார் ஆம் சார். வா சக்தி, டீ எடுத்துட்டு வந்தியா? ஆமா சார். குடு. இந்தாங்க. தேங்க்யூ. டீ சூப்பரா இருக்கு. நான் டெய்லியும் போடுறது தானே சார்? ஆமா ஆமா, தினம் போற டீ தான், இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. தேங்க்ஸ் சார். சார். என்ன சக்தி? இல்ல, நான் உள்ள வரப்ப இந்த டேப்ல ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருந்தீங்க. நான் வந்ததும் அப்படியே கீழே வச்சிட்டீங்க. அப்படி என்ன சார் இதுல பாத்துட்டு இருந்தீங்க? ஆஹா, போட்டோவை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே இப்ப என்ன பண்றது? சமாளிப்போம். அது திவ்யாவுக்கும் ஆகாஷுக்கும் போட்டோ ஷூட் பண்ணாங்கல்ல. ஓ, அவங்க 2 பேரும் இருக்கிற போட்டோவா சார்? அந்த போட்டோவா இருந்தா நான் காட்டியிருப்பேன்னு சொல்ல வந்தேன். இது வேற. வேறனா? வேறனா வேறதான். அது கொஞ்சம் காட்டுங்களேன் சார், நான் பாக்குறேன். ஏய் சக்தி, அதெல்லாம் இப்ப காட்டக்கூடாது. டைம் வர்றப்போ அதை உனக்கு காட்டுறேன், தப்பா எடுத்துக்காத. சரிங்க சார், கொடுங்க. ஆதிராவும் அவங்க பையனும் நம்ம வச்ச ஃப்ளெக்ஸை பார்த்துட்டாங்க. அதுல அருணும் திவ்யாவும் இருக்கிறத பார்ப்பாங்க. கன்ஃபார்மா இந்த கல்யாணம் நிக்க போகுது, நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகுது. வாவ், 2 பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள். ஆகாஷ், செம்ம சூப்பரா இருக்கு. மம்மி, இதெல்லாம் நம்ம அனிதா இருக்காங்களா, அவங்க ஏற்பாடு தான். அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்படியா? ஆமா மம்மி, ரொம்ப நல்லா இருக்கு. அங்க பாரு. எங்க?
நாம அருணும் திவ்யாவும் இருக்கிற பேனர் தானே வைக்க சொன்னோம். சங்கர் கரெக்டா தான் வச்சிருந்தான். அப்புறம் யாரு பேனரை மாத்தி இவங்க ஃபிளக்ஸ வச்சது? ஒண்ணுமே புரியலையே. நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு இன்னும் என் மனசு படபடப்பாவே இருக்கு மருமகளே. நேத்து நாம மட்டும் அங்க போகாம இருந்திருந்தா இந்த கல்யாணம் நெருங்க நெருங்க ரொம்ப பயமா இருக்கு அனிதா. திவ்யா மனச மாத்திக்கவே மாட்டேங்கிறா. கடைசி நேரத்துல உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு அனிதா. அத்தை, நான் இருக்கேன்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. திவ்யாவால இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன், அது முடிஞ்சதும் கல்யாணம். நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி எல்லாமே சரியா நடக்கும். அவ அப்படி பண்ணிடுவாளோ இப்படி பண்ணிடுவாளோன்னு நீங்க மனசு போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க. நீதான் மருமகளே என்னோட தைரியமே. அத்தை, பாத்துக்கலாம் அத்தை. நம்மள மீறி எதுவுமே தப்பா நடக்காது. திவ்யாவும் ஆகாஷும் ஜோடியா இருக்கிற மாதிரி ஃபிளெக்ஸ் போர்டு வெளியில வச்சிருக்கேன். வந்து பாருங்க அத்தை, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அப்படியா? வா போலாம். பாருங்க அத்தை, எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. என்ன மருமகளே இது? இந்த பிச்சைக்கார பையனும் என் பொண்ணும் இருக்கிற மாதிரி இப்படி ஃபிளெக்ஸ வெளிப்படையா வச்சிருக்க? திவ்யாவும் ஆகாஷும் ஜோடியா இருக்கிற ஃபிளெக்ஸ் தான் அத்தை. ஆளுங்களை வச்சு நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். அப்புறம் எப்படி இப்படி மாறுச்சு? இதை என் சம்பந்தி அம்மாவும் மாப்பிளையும் பாத்துருந்தாங்கன்னா நம்மள காரி துப்பிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருப்பாங்க. ஐயோ, இத பாக்க பாக்க என் நெஞ்செல்லாம் அப்படி பதறதானி. ஷூ அத்தை, கத்தாதீங்க. நீங்களே ஊரை கூட்டிடுவீங்க போல இருக்கு. இந்த இந்த காரியத்தை யார் தான் பண்ணிருப்பாங்க? வேற யார் பண்ணிருப்பாங்க? உங்க பொண்ணும் அதோ கூட நிக்கிற அந்த கழுஷடியும் தான். ஹலோ, நான் அனிதா பேசுறேன். ஆகாஷ் திவ்யாவோட அவங்க போட்டோ கொடுத்து ஃபிளெக்ஸ டிசைன் பண்ண சொல்லியிருந்தல, அதே டிசைன்ல ஃபிளெக்ஸ ரெடி பண்ணி 1க்கு 4 இங்க எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் கூட டிலே இருக்க கூடாது, புரிஞ்சுதா? ஐயோ, இத பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. இத முதல்ல நீ கிழிச்சு எறியறியா? கிழி, எல்லாத்தையும் கிழிச்சு போடு. நேத்து நைட்டு நாம அந்த பக்கம் போகாம இருந்திருந்தோம்னா டிரைவரோட மகனுக்கும் முதலாளி வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணம்னு ஊரே பேச ஆரம்பிச்சிருக்கும். ஆமா மருமகளே, அதுக்கப்புறம் என் சம்பந்தி அம்மா வந்து நம்ம முகத்துல காரி துப்பி உங்க குடும்பமே கேவலமான குடும்பம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நாம வெளியில நடமாடவே முடியாது. அத்தை, கல்யாணம் முடிகிற வரைக்கும் திவ்யா கிட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கப்புறமும் அவ இந்த மாதிரி பண்ணிட்டானா நாம அவமானப்பட்டு நிக்கிறது மட்டும் இல்ல, மம்மியும் நம்ம கம்பெனில இந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸா ஆக்க மாட்டாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் டெக்ஸ்டைல் கம்பெனியை மட்டும் பாத்துக்கிற நிலைமை எனக்கு வந்துரும். இனிமே நான் கண்ணுல விளக்கணைய ஊத்திக்கிட்டு அவளை கண்காணிக்கிற மருமகளே. இப்ப நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவளை அப்படியே இழுத்துட்டு போய் ரூம்ல தள்ளி பூட்டு போட்டு பூட்டி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடியற வரைக்கும் அவளால எங்கேயுமே போக முடியாது. ஆமா அத்தை, அதுவும் சரிதான், அப்படியே பண்ணிடுங்க. சரி மருமகளே. அப்புறம் அத்தை, அவுட் ஹவுஸ்ல நடந்துட்டு இருக்கிற நலங்கு ஏற்பாடெல்லாம் அந்த வேலைக்காரி தலைமையில தான் நடக்குதுன்னு ரொம்பவே சீன் போட்டுட்டு இருப்பா. அதனால முதல்ல நம்ம அவுட் ஹவுஸ்க்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வா. என்னங்கம்மா,
நலங்கு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்கணும்னு நான் வாங்கி கொடுத்ததுதான் நீ இப்போ எடுத்து வச்சிட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்களோ அதை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த நினைப்பு எப்பவும் இருக்கட்டும். போலாம். அனிதா, வா ருத்ரா. என்ன நலுங்குக்கான ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சா? மம்மி எல்லாமே ரெடியா இருக்கு. எல்லாமே பக்காவா அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்க மம்மி. எல்லாம் சரியா இருக்கு. குட் ஜாப் அனி. ருத்ரா, நம்ம திவ்யாவுக்கு மாப்பிள்ளை தம்பிக்கும் அனிதா பெரிய ஃபிளக்ஸே வச்சிருக்கா. நீ பார்க்கலையே? சூப்பரா இருக்கு. கல்யாண பொறுப்பை என் மருமகளை நம்பி கொடுத்த. எல்லாத்தையும் கிராண்டா ஒரு அனுபவசாலி மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் என் மருமகளுக்கு தனியா சுத்தி போடணும். இவ செய்யற வேலையை பார்த்து எல்லார் திருஷ்டியும் இவ மேலதான் இருக்கு. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அண்ணி. நான் கொடுத்த பொறுப்பை இவ ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கா. தேங்க் யூ so மச் மம்மி. வாங்க. வணக்கம் ருத்ரா. வணக்கம். வாங்க. அனிதா, சொல்லுங்க ஆண்டி. வெளியில ஃப்ளக்ஸ் வச்சது உங்க ஏற்பாடு தானா? ஆமா ஆண்டி. பிரமாதம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. இந்த விஷயத்த இப்பதான் பெருமையா ருத்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் அதே விஷயத்த சொல்லி என் மருமகளை பாராட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னும் இந்த வேலைக்காரிய வீட்ல தான் வச்சிருக்கீங்களா? கல்யாணத்துக்கான தாலிய திருடின ஒருத்திய இன்னும் நீங்க எப்படி வீட்ல வச்சிருக்கீங்க ருத்ரா? அன்னைக்கே இவளை வெளியில அனுப்பியிருப்பீங்கன்னு நினைச்சேன். மனசுல கொஞ்சம் கூட நெருடல் இல்லாம எப்படி முன்னாடி வந்து நிக்கிறா பாத்தீங்களா? ஆதிரா, அந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட நான் நல்லா விசாரிச்சுட்டேன். என் அண்ணனோட இருமல் நிக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னால இருக்கிற துளசியை பறிக்க போயிருக்கா. அப்போ அந்த தாலி அந்த இடத்துல கிடந்திருக்கு. அது யாரோடதுன்னு தெரியாம ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கா. மத்தபடி அவ திருடலாம் இல்ல. சக்தி ரொம்ப நேர்மையான பொண்ணு. என்ன மாதிரி உனக்கும் மன்னிக்கிற குணம் இருக்கு ருத்ரா. ஆதிரா, நலுங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? சரி ருத்ரா, ஆரம்பிச்சிடலாம். அனிதா, போய் திவ்யாவை கூட்டிட்டு வா. ஓகே மம்மி. போ மருமகளே. சார் வணக்கம் சார். வாங்க அருண். சார் ஃபைல்ல மேடத்தோட சைன் வேணும். கொடுங்க. அத்தை, கொடு. இந்தாங்க அத்தை. கொடுங்க. இந்த ருத்ரா. இந்தாங்க. நான் வரேன் சார். அருண், என்ன வந்தவனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இங்க நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அட்டென்ட் பண்ணிட்டு போங்க. இல்ல சார், கம்பெனில ஒர்க் இருக்கு, நான் வரேன் சார். அருண், 20 minutes தான் இந்த ஃபங்க்ஷன். முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போ. அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, இங்கேயே இருங்க.
நான் பாக்குற ஒவ்வொரு முறையும் என் மருமக என் கண்ணுக்கு ஒவ்வொரு விதத்துல அழகா தெரியறா. பொதுவா பொண்ணுக்கு தாய்மாமன் இருந்தா அவங்கள வச்சுதான் நலுங்க ஆரம்பிக்கிறது வழக்கம். அப்படி இல்லைங்கிறதுனால கட்டிக்க போற மாப்பிள்ளை அதை செய்யலாம். தம்பி, ஆண்டி, நீங்க வந்து மாலை எடுத்து திவ்யா கழுத்துல போட்டு நலுங்க ஆரம்பிங்க. அம்மா. போ. சரிம்மா. ஆகாஷ், எங்க மாலை போட்டுட்டு கிளம்பிட்டீங்க? வேற என்ன பண்ணணுங்க? நல்லா கேட்டீங்க. பொண்ணுக்கு நீங்க ஏதாவது gift கொடுக்கணுமே. நலங்கோட விதிமுறையே அதுதான். கொடுங்க, gift கொடுங்க. எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதே. நான் எதுவுமே வாங்கிட்டும் வரலையே. தெரிஞ்சிருந்தா நான் பெரிய கிஃப்டே வாங்கிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் செல்லாது. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஹே அனிதா, தம்பி தான் தெரியலன்னு சொல்றாருல்ல, அப்புறம் அவரை போட்டு ஏன் இப்படி படுத்துற? பாவம் விடு. என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி முழிக்கிறாரு பாரு. மம்மி, அதெல்லாம் முடியாது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஏதாவது கொடுத்தேதான் ஆகணும். என்ன பண்றது? மருமகனே, உங்களுக்கு அத்தை நான் இருக்கேன். அனிதாவோட கலாய்ப்புக்கெல்லாம் நீங்க அஞ்சாதீங்க என்ன? உங்க கழுத்துல செயின் இருக்குல்ல, அத கழட்டி திவ்யா கழுத்துல போடுங்க. அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, ஒன்னும் தப்பில்ல, போடு. சரிம்மா. அனிதா, இனிமே ஆகாஷ நீ கிண்டல் பண்ண முடியாது. ஆதிரா, வாங்க, நீங்க நலுங்கு வைங்க. நீங்க வைங்க ருத்ரா, நான் அப்புறமா வைக்கிறேன். கொஞ்சம் ஃபீலா இருக்கு. இவ்வளவு நாள் எதுவுமே தெரியல. ஆனா கல்யாண நாள் நெருங்க நெருங்க திவ்யா எங்களை விட்டு போறாங்கிற வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவ எங்க கூட இருந்தப்போ எவ்வளவோ சண்டை போட்டிருப்போம். அதையெல்லாம் இப்ப மிஸ் பண்ண போறோம்னு நினைச்சாலே கண்ணெல்லாம் கலங்குது. அவ போற இடத்துல எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அருண். ஆதிரா மேடம் பெரிய குடும்பம், நல்லா பாத்துப்பாங்க சார். திவ்யாவுக்கு எந்த குறையும் வராது. இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுது சார். நாளைக்கு என் தங்கச்சியும் எங்களை விட்டு போகும்போது எனக்கு இப்படிதான் சார் ஃபீல் ஆகும். கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி உங்களை விட்டு ரொம்ப தூரம்லாம் போயிட மாட்டா சார். இல்ல, பக்கத்துல எங்கேயாவது பார்க்கலாம் தான் சொல்ல வந்தேன். ஓகே சார். நீங்க வைங்க. ஏய், அவனை பார்த்தா அவ்வளவுதான். உன்ன கொஞ்சம் சிரிச்ச மாதிரி உட்கார். நம்ம திவ்யாமாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் சார். அனிதா, நீ வா, போய் வை.
ஹே, மூஞ்சு உருன்னு வச்சிட்டு இருக்காம சிரிச்ச மாதிரி இருக்கணும். சக்தி, வாமா வந்து நலுங்குவி. நீங்க எதுவும் தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பயப்படுறா. நீங்க அவளை மன்னிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சப்பவே நானும் அவளை மன்னிச்சிட்டேன் ருத்ரா. நான் எதுவும் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். நீ போய் வை. அருண், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஃபைல் எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் உடனே கிளம்பி போயிடுன்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க? வர கோத்துக்கு கண்ணத்துல 2 விடணும் போல இருக்கு. அத்தை, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இவனை பார்த்தா திவ்யாவை தான் தப்பா நினைப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அனிதா நான் பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். அருண், எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இதுவே உனக்கு லாஸ்டா இருக்கணும். திவ்யா கல்யாணம் முடிஞ்சு ஆதிரா வீட்டுக்கு போற வரைக்கும் நீ திவ்யா முன்னாடி வரவே கூடாது. சரிங்க, இனிமே வரமாட்டேன். முதல்ல கிளம்பு. இவனை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்காத. திவ்யா கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கும் தெரியுமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க போலாம். போ. திவ்யா, என்ன நலுங்கோட அப்படியே உட்கார்ந்துருக்க? நீ குளிச்சு ரெடி ஆகி பசியோட உட்கார்ந்துருப்பேன்னு உனக்கு இட்லி எடுத்துட்டு வந்த. நீ என்னடானா அப்படியே இருக்க? ஏன் திவ்யா எதுவுமே பேச மாட்டேங்கிற? முகம்லாம் இப்படி வாடி போயிருக்கு. என்னாச்சு திவ்யா? திவ்யா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்களா? சொல்லு. சக்தி அக்கா, நான் உங்க ஏண்டி, அங்க கல்யாண வேலை அவ்வளவு கிடக்கு, இங்க வந்து என் பொண்ணு கூட உட்காந்து என்ன பேசிட்டு இருக்க? திவ்யாக்கு சாப்பாடு கொடுக்க வந்தம்மா, அழுதுட்டு இருந்தாங்க, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அது எங்களுக்கு தெரியாதா? நாங்க கேட்டுக்க மாட்டோமா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என் பொண்ணை பாக்குறது, அவகிட்ட பேசுறதெல்லாம் உனக்கு அனாவசியமான வேலை. ருத்ரா உன்னை பொண்ணு மாதிரின்னு சொன்னதுனால எல்லா இடத்துலயும் மூக்க நுழைப்பியா நீ? நீ ஒரு வேலைக்காரிங்கிற லிமிட்ட தெரிஞ்சு நடந்துக்கோ. இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டு இருந்த தொலைச்சு கட்டிடுவேன். நீங்க என் மேல கோவப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே தப்பா நடக்கலையேம்மா. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அழுதுட்டு இருந்தாங்க. வேலைக்காரியா இருந்தாலும் என்ன எதுன்னு விசாரிக்க தானே செய்யணும். இப்ப இவகிட்ட விவாதம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாத. நம்புற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முதல்ல இவளை இங்கிருந்து அனுப்பணும். இங்க பார், எங்களை எல்லாம் விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறமேங்கிற கவலையில தான் அவ இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்கா. கல்யாணம் ஆக போற எல்லா பொண்ணுங்களுக்குமே மனசுல இப்படி ஒரு பயம் இருக்கதா செய்யும். இத புரிஞ்சுக்காம அவகிட்ட விசாரிச்சுட்டு இருக்க நீ போய். நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிறேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்னை கிளம்புன்னு சொன்னேன், கிளம்பு. சக்தி அக்கா,
ஏய், கிளம்பு. சீக்கிரம் போ. ஏய், என்ன ஆ? அந்த வேலைக்காரி கிட்ட உண்மையை சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? அப்படி ஏதாச்சும் பண்ண பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படி கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அத முதல்ல பண்ணுங்க. விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்றதுக்கு நான் செத்து தொலைறது எவ்வளவோ மேல். கொல்லுங்க என்ன. என்னடி வாய் நீளுது? நானும் போனா போகுதுன்னு ஒவ்வொரு தடவையும் பொறுத்து பொறுத்து போனா தலைக்கு மேல ஏறி ஆட்டம் போடுற. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. உனக்கு கால் ஓட பழகிருச்சு, வாய் பேச பழகிருச்சு, உனக்கு அசட்டு துணிச்சல் வந்துருச்சுல்ல. இனிமேல உன்னை சுதந்திரமா நடமாட விட்டா ஆபத்திலையோ அவமானத்திலையும் தான் போய் முடியும். உன்னை வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சாதான் நீ அடங்கி இருப்ப. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியில வரவே கூடாது, வரவும் முடியாது. அம்மா, தட்டுல இட்லி இருக்கு, தின்னா தின்னு, இல்லன்னா அப்படியே கிடந்து செத்து போ. எனக்கு 2 பசங்க மட்டும்தான், ஒரு பொண்ணு இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். அந்த பிச்சைக்கார பையன் கூட சேர்ந்து வாழ்ந்தரலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. அம்மா. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சொல்றத கேட்டுட்டு ஒழுங்கா இரு. அருணாச்சலம் சார், நான் என்னோட தங்கச்சி கல்யாணத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நம்ம கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் என்னால் நேரடியாக விசிட் போக முடியாது. ஸோ நீங்கள் தான் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க, ஓகேவா? சக்தி, என்னங்க சார்? வா. என்னாச்சு சக்தி? ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா இங்க? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார். திவ்யாவை பார்க்கறதுக்கு அவ ரூமுக்கு போயிருந்தேன். அவதான் சந்தோஷம் இல்லாம ரொம்ப டல்லா இருக்கா. ஏன் திவ்யாக்கு என்னாச்சு? கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு சக்தி. திவ்யா விஷயத்துல என்கிட்ட மறைக்க என்ன இருக்கு? ஐயோ, உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க நினைக்கல சார். அப்படி அவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையா சொல்லு சக்தி. திவ்யா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்ல உன் மனசுல யாராவது? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சார். அப்புறம் எப்படி அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ற? திவ்யாவும் எதுவும் சொல்லங்கிற, வெறும் அனுமானத்துல எப்படி முடிவு பண்ண முடியும்? திவ்யா என்கிட்ட எதையோ சொல்ல வந்தா சார். அப்போ இந்துமதி அம்மா வந்து திடீர்னு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அந்த வீட்டுக்கு நம்ம வாழ அனுப்ப போறோமே, அந்த கவலையில தான் இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன வெளியில போன்னு சொல்லிட்டாங்க சார். உங்க அம்மாவே எப்படி சார் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறாங்க? திவ்யாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு ஒரு தடவை கேட்டு பாருங்க சார். சரி, ஆனா எனக்கு என்னமோ அம்மா சொன்ன மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. திவ்யாக்கு அந்த பயம் தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானே. ஒரு அண்ணனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறத நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக போற ஆளுங்கிற கவலை எனக்கு அதிகமா இருக்கு. அப்படித்தானே அவளுக்கும் இருக்கும்? கண்டிப்பா இருக்கும் சார். என் மனசுக்கும் அப்படிதான் தோணுது. மற்றபடி ஒன்றும் இல்லை சார்.
மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திவ்யாவை பார்த்ததும் சக்தி மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா ஒருவேளை உண்மையிலேயே திவ்யாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்குமோ? சச்சா, அப்படிலாம் இருக்காது. அப்படி இருந்தா அப்பவே சொல்லியிருப்பாளே. நேத்து ராத்திரி என் பையன் அருணும் திவ்யாவும் இருக்கிற ஃபிளக்ஸை தான் வைக்க சொன்னேன். அதை மாத்தி வச்சது யாரா? அண்ணே, நீங்க சொல்றது எனக்கே ஷாக்கா இருக்குண்ணே. கண்டிப்பா அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தான் அதை மாத்தி வச்சிருக்கணும். அப்படி மாத்திருந்தா அது அந்த இந்துமதியும் அனிதாவும் தான் பண்ணியிருக்கணும். போட்ட பிளான் சொதப்பிருச்சே. இப்படியே போச்சுன்னா அந்த பையனுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடும் போல இருக்கே. சங்கர், இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை பண்ணலாமா? என்ன ஐடியா சொல்லு. அண்ணே, அந்த பொண்ணையும் உங்க பையன் அருணையும் லாஜிக் வர வச்சு நானே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பிராத்தல் கேஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா அது மீடியா நியூஸா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த நியூஸை பார்த்து ஆதிரா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ருத்ரா ஃபேமிலியால ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உங்க பையன் அருணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அண்ணே, இந்த ஐடியா எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒரு ஐடியாவா? உனக்கே அசிங்கமா இல்ல? காலங்காலமா சினிமாவிலையும் சீரியல்லையும் எவ்வளவு உளுத்து போன புளிச்சு போன ஐடியா இது. மகா கேவலமா இருக்கு. சாரிண்ணே, எனக்கு தெரிஞ்சது இந்த ஐடியா மட்டும்தானே. அடுத்து நம்ம போடக்கூடிய பிளான் மிஸ்ஸே ஆகக்கூடாது. இந்த கல்யாணமும் நிக்கணும், அருணுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணணும். பண்றேன். என்ன சிவா? தங்கச்சியை பத்தி உங்ககிட்ட பேசணும். அவளை பத்தி பேச என்ன இருக்கு? நான் கேட்கறதுக்கு எந்த உண்மையும் மறைக்காம பதில் சொல்லுங்க. திவ்யாவுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தானே? அந்த வேலைக்காரி தான் இவன் கிட்ட சந்தேகத்தை கிளப்பி இருக்கா. அதனாலதான் இவன் நம்ம கிட்ட வந்து கேக்குறான். அம்மா, நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லல. ஆமா, உனக்கு அதுல என்ன சந்தேகம்? ஆதிரா ஆண்டி அவளை பொண்ணு கேட்டு வந்தாங்க. நல்ல இடங்கிறதால நாமளும் சரின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம யாருமே திவ்யாவோட விருப்பத்தை கேட்கவே இல்லையே. பெரியவங்களா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவளோட விருப்பத்தை ஏன்டா கேட்கணும்? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வாழ போறது அவ தானே, அவளோட விருப்பம் தானமா முக்கியம். அது தெரியும் சிவா. பெரியவங்க பேச்ச மீறாத அளவுக்கு என் பிள்ளைய நான் வளர்த்திருக்கேங்கிற நம்பிக்கையில தான் அப்படி சொன்னேன். மத்தபடி அவளுக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு நான் விசாரிச்சுட்டேன். அதெல்லாம் நல்லாவே பிடிச்சிருக்குன்னு சொன்னா. இப்ப அவ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறேமேங்கிற கவலை தான். மத்தபடி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சிவா. இதுக்கப்புறம் இவனுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு பேசி அனுப்பிடுறேன். நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறோமேங்கிற கவலை அவளுக்கு. இவ்வளவு நாளும் என் கைக்குள்ளேயே வளர்த்த ஆசை மகளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பணுமேங்கிற கவலை எனக்கு. அவளை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னே தெரியல சிவா. என்னம்மா அது? நீங்களே எப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னால முடியல சிவா. அவ என்கிட்ட வாய் விட்டு சொல்லி அழுறா. நான் இத அவகிட்ட சொல்லி அழவா முடியும்? அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத. அவளுக்கு இதுல மனப்பூர்வமா சம்மதம் தான். எனக்கும் இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. அப்பா, இவனை நம்ப வச்சாச்சு. இவனை இந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டது அந்த வேலைக்காரி தான். இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை பம்பரம் விடலாம். சரிம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல வரேன். சரி சிவா, நாங்களும் சம்பந்தியம்மா கூட கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க.